عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا حييتم بتحية فحيوا بأحسن منها أو ردوها صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் பலாயிரக்கணக்கான மாணவர்கள் மாணவிகள் தங்களுடைய கல்வி பயணத்தில் ஒரு முக்கியமான நாளில் பரீட்சைகளுக்காக வேண்டி தோன்றிக் கொண்டிருக்கிறார்கள், பரீட்சைகள் எழுதிக் கொண்டிருக்கிறார்கள், எழுத இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அனைவருக்கும் வெற்றிகரமான பிரயோசனமுள்ள பர்பஸ்ஃபுல் நிறைந்த ஒரு பரீட்சையாக இந்த பரீட்சையை அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். அவர்களும் நாடும் அவருடைய பெற்றோர்களும் அவர்களை உருவாக்கிய பாடசாலைகளும் எதை நாடி எந்த நோக்கத்துக்காக வேண்டி அவர்கள் உருவாக்கப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை அந்த நாட்டத்தை நிறைவேற்றி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் நாட்டுக்கும் பிரயோசனமுள்ள பிரஜைகளாக அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் என்று முதல் கண் அல்லாஹுவை பிரார்த்தித்துக் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அனைவருக்கும் வெற்றிகரமான ஒரு பரீட்சையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய உலகத்தில் கல்வி என்பது ஒரு மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. யாரை எடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் படிக்க வேண்டும், ஏதோ ஒன்றை அடைந்து கொள்ள வேண்டும், ஒரு ப்ரொஃபஷனல் கரியருக்குரியவனாக என்னை நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு குழந்தையும் கனவு காணுகிறது, ஒவ்வொரு பெற்றோரும் கனவு காண்கிறார்கள். அதை அடைந்து கொள்வதற்காக வேண்டி முயற்சிகள் செய்கிறார்கள். இஸ்லாம் கல்வி தேடுவதை பற்றி, ஒரு அறிந்தவனாக இருப்பதை பற்றி எந்த அளவுக்கு உயர்த்தி எந்த அளவுக்கு அதை சிலாகித்து பேசி இருக்கிறது என்பதை பற்றி நான் உங்களுக்கு பேச வேண்டிய தேவை இருக்க மாட்டாது. ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவம். ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் என்னுடைய அறிவை, என்னுடைய நாலேஜ், என்னுடைய அறிவை நீ கூட்டிக் கொண்டே இருப்பாயாக. அல்லாஹ்விடத்தில் நபிமார்கள் கேட்ட துஆ, சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கும்படியாக சொன்னார்கள், கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம அன்ஃபஅனா பிமா அல்லம்தனா வஅல்லிம்னா மா யன்ஃபஅனா வஸித்னா இல்மா. யா அல்லாஹ் எங்களுடைய இல்மை அதிகரிப்பாயாக, எங்களுடைய இல்மை கூட்டுவாயாக என்று சொல்லி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துஆ கேட்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே,
வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை படித்துக் கொள்ள வேண்டும், பிரயோசனமான ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், பிரயோசனமான ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், பிரயோசனமான ஒன்றை இன்னும் ஒருவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்கள் மௌத்தாகி போனாலும் கூட நல்லதை கற்றுக் கொடுத்திருந்தால் அதனுடைய தாக்கம் இருக்கும் காலமெல்லாம் என்னுடைய கபருக்கும் நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். இதா மாத்த இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மௌத்தாகிவிட்டால் அவனுடைய அமல்கள் அனைத்தும் மூடப்பட்டுவிடும், துண்டிக்கப்பட்டுவிடும். அதற்கு பிறகு தொழ முடியாது, அதற்கு பிறகு நோம்பு நோக்க முடியாது, அதற்கு பிறகு எந்த ஒரு நல்லமலும் செய்ய முடியாது. ஆனாலும் செய்துவிட்டு போன நல்ல 3 அமல்களுடைய நன்மைகள் கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். அதுல ஒன்றுதான் இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோசனமான ஒரு கல்வி. ஒருவருக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம், ஒருவருக்கு நாங்கள் படித்துக் கொடுத்தோம். அந்த கல்வியை மையமாக வைத்து அந்த கல்வியை மையமாக வைத்து அவர் உலகத்தில் நல்லது செய்கிறார், நல்லவனாக வாழுகிறார், நல்ல ஒரு தகப்பனாக மாறிவிட்டார், நல்ல ஒரு பிரஜையாக மாறிவிட்டார். ஏதோ 4 விடயம் நல்லது அவரை கொண்டு நடக்குது என்று சொன்னால் அந்த கல்வி சொல்லிக் கொடுத்தவன், அவனுக்கு வழிகாட்டியவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் பெரும் கூலி இருக்கிறது என்ற கருத்தெல்லாம் ஹதீசுகளில் நிறைந்து காணப்படுகிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அதுல எங்க அனைவருக்கும் தெளிவிருக்கிறது. நாம் அனைவரும் கல்விமான்களாக, அறிவாளிகளாக படித்துக் கொண்டே இருக்க வேண்டும், வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வாசிப்பு என்பது ஒரு பழக்கம் அல்ல, அது வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் இருக்க வேண்டிய ஒன்று. இப்படியான பல புத்திமதிகள் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் வாழக்கூடிய இந்த சடவாத, இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் உலகத்தில் கல்விக்கு கொடுக்கப்பட்ட அர்த்தம் தவறாகிவிட்டது. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். கல்வி தேட வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், படித்துக் கொள்ள வேண்டும், அறிவுக்காக வேண்டி செலவழிக்க வேண்டும், அறிவுக்காக வேண்டி முதலீடு செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் மாஷா அல்லாஹ் அதன்பால் நாங்கள் பீரங்கடை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் முஸ்லீம்கள், எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது. நாங்கள் எதை செய்தாலும் கூட ஒரு கேள்வி கேட்டுத்தான் செய்வோம். ஏன் செய்ய வேண்டும்? இதனை நாங்கள் ஏன் செய்ய வேண்டும்? ஏன் என்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் நாங்கள் எதையுமே செய்யக்கூடாது. ஏன், எதற்காக வேண்டி, ஏன் இப்படி செய்ய வேண்டும்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும், படித்துக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசானும், ஒவ்வொரு நிறுவனமும் யோசிக்கட்டும், ஏன் நாங்கள் இதை செய்கின்றோம்? எங்களுடைய நோக்கம் என்ன? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பர்பஸ், எஜுகேஷனுடைய பர்பஸ் என்ன? நாங்கள் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த, சொல்லித்தந்த அடிப்படைகள் என்ன? 3 முக்கியமான பிரதானமான விடயங்களை கருத்தில் கொள்ளுங்கள். கல்வியினுடைய அடிப்படையான நோக்கம் இன்ஃபர்மேஷன் அல்ல. இந்த உலகம் கல்விக்கு கொடுத்த அறிமுகம் என்ன தெரியுமா? இன்ஃபர்மேஷன். அறிவு என்று சொன்னால் எனக்கு தெரியும், அவ்வளவுதான். வெரி நாலேஜபிள் பர்சன், இவர் நல்ல ஒரு அறிவாளி, இவருக்கு நல்ல எல்லாம் தெரியும். இஸ்லாம் அப்படிப்பட்டவர்களை விரும்பவில்லை. இஸ்லாத்தினுடைய நோக்கம், இஸ்லாம் கல்விக்கு கொடுத்த அடிப்படை என்ன தெரியுமா? இன்ஃபர்மேஷன் அல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன். கல்வியினூடாக சமூகம் மாற வேண்டும், நாங்கள் மாற்றமடைய வேண்டும். எங்களுடைய பண்பாடு, பழக்க வழக்கம், எங்களுடைய டெய்லி லைஃப்ல இந்த கல்வி எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துகிறது? இன்றைக்கு ஜும்மாவுக்கு வந்தோம். பொய் பேசுவது ஹராம், பொய் பேசக்கூடாது என்ற ஒரு நாலேஜ் எனக்கு கிடைச்சிட்டுது. இந்த நாலேஜை மட்டும் எடுத்துக்கொண்டு வெளியே போறேன். இந்த லைஃப்ல பொய் இல்லாமல் போக இல்லை. இந்த லைஃப்ல பொய் இல்லாமல் போக இல்லை. எனக்கு தெரியும், என் உம்மா வாப்பா, என் பெற்றோர்கள், என் பேரண்ட்ஸ நான் தலைக்கு மேல வச்சு பார்க்க வேண்டும். ரிவர் ரப்பி ஃபி ரிவல் வாலித், அல்லாஹுடைய பொருத்தம் மாப்பட பொருத்தத்தில்தான் இருக்கிறது. சுவர்க்கம் தாயினுடைய பாதத்தின் கீழே தான் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு நாலேஜ். ஆனா கொஞ்சம் கேட்டு பாருங்க,
எங்களுக்கும் எங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் இடையில் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? இந்த ஹதீஸை சொல்லிக்கொண்டே வாப்ப உமாவை கொண்டு போய் எல்டர்ஸ் ஹோம்ல போட்டா எப்படி இருக்கும்? இந்த ஹதீஸை படிச்சுக்கொண்டே வாப்ப உமாவை ஒதுக்கி வச்சா எப்படி இருக்கும்? இன்னைக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனை என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், ஆனா டிரான்ஸ்பர்மேஷன் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது